அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் துண்டு இன்றைக்கி தாங்க ஊர்லேருந்து வந்தது. அதான் ஒரு வீடியோ உங்களுக்காக. தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம் இருக்குது, 234 தொகுதி இருக்குது, 640 ஒன்றியம் இருக்குது, 382 நகராட்சி இருக்குது, 12,800 பஞ்சாயத்து இருக்குது, 11,640 வட்டம் இருக்குது, 4,80,000 கிராமங்கள் இருக்குது. இவ்வளோ இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொண்டனும் இருக்கான், ஒவ்வொரு ரசிகனும் இருக்கான், எல்லாம் தளபதிக்காக தான். மொத்தம் 38 மாவட்டத்துலேயும் விலையில்லாத விருந்தகம் அப்பையிலேருந்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்காரு. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏழை மக்களுக்காக சாப்பாடு போடுறதுலேருந்து படிப்பு இலவசம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நல்லதை யாருமே பேச மாட்டாங்க, கெட்டதை மட்டும்தானே பேசுவாங்க. ஏன்னா ஒசூரில் இலவச பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு, ஆனால் அதை யாருமே பேசுனது கிடையாது. நான் வீடியோலையும் பேசியிருக்கேன், அது எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது, 38 மாவட்டத்துலேயும் ஒரு நாளைக்கு ஒரு விலையில்லாத விருந்தகத்தில் 100 பேராவது இலவசமாவது காலையில் சாப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது 3,800 பேர் காலை உணவு மட்டும் சாப்பிட்றாங்க. எல்லாமே இலவசமாக தாங்க கொடுக்குறாரு. தளபதியை பொறுத்தளவு ஆட்சிக்கு வந்தால் 2 விஷயம் கன்ஃபார்ம் நடக்குங்க. ஒன்று, கல்வி சமமாக கிடைக்கும், இன்னொன்று மருத்துவம் கண்டிப்பாக சமமாக கிடைக்கும். இது ரெண்டுமே இலவசம், இந்த சமம், இது ரெண்டுமே கிடைக்கும். ஏன்னா நமக்கு ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயங்க. ஒன்று கல்வியும் தேவை, நமக்கு மருத்துவமும் தேவை. இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் இலவசமாகவும் சமமாகவும் கிடைச்சா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். கண்டிப்பாக தளபதியை பற்றி சொல்லணுன்னா, அவர் இதுவரையிலும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணதில்லை. நான் அவரை பல பேர் விமர்சிக்கலாம், ஆனால் அவர் யாருக்கும் இந்த மாதிரி கெடுதல் பண்ணதில்லை. கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக ஜெயிப்பார். ஆனால் நீங்கள் நம்ம போட போகிற ஓட்டில் தான் அவர் ஜெயிப்பார். ஜெயிக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, கண்டிப்பாக ஜெயிப்பார். அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தாங்க நல்லது பண்ண முடியும். அதிகாரம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம. அதுக்காக தான் அவர் அந்த அதிகாரத்துக்கு வராரு. 275 கோடி சம்பளத்தை ஒரு மனிதன் விட்டுட்டு வராரு. அவர் நினச்சா அடுத்த படம் நடித்து எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் அவருக்கு அது முக்கியம் இல்லைங்க. என்னை மாரி உள்ள மக்கள், உங்களை மாரி உள்ள மக்கள் தான் அவருக்கு முக்கியம். ஏன்னா மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போ நினைக்கும் போது எப்படி செய்ய முடியும்? அதிகாரத்துக்கு வந்தால் மட்டுமே தான் செய்ய முடியும். அதிகாரம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. இலவசமாக எவ்வளவோ அவர் கொடுக்கலாம், படிக்க வைக்கலாம், விலையில்லாத விருந்தகம், குருதியகம், பிளட் டொனேஷன் எல்லாமே செய்கிறாரு. ஆனால் அந்த அதிகாரத்துக்கு வந்தார்னா எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க, பசி பட்டினி, மருத்துவத்துக்கு பிரச்சனை, கல்வி பிரச்சனை எல்லாமே இருக்குது. பாலியல் பலாத்காரம், குழந்தைகளை கடத்துகிறாங்க. பாருங்கள், எவ்வளோ வீடியோ பார்க்குறோம். பார்க்கும் போதே மனசு சங்கடமாக இருக்குது. கண்ணீர்னால ஒவ்வொரு நிமிஷம் கண்ணீர் விடுவாங்க. என்ன பண்ணுறது? அதிகாரம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஆட்சி ஆள முடியும். கண்டிப்பாக தளபதி தமிழ்நாட்டில் 2026 சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓட்டு போட்டால் மட்டுமே, நான் ஓட்டு போட்டால் மட்டுமே. ரெண்டாவது, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் சிஎம்மாக உட்காராத மட்டும் அவர் போகவே மாட்டாருங்க. அந்த சீட்டை அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் நானும் போட போகிற ஓட்டு தான். அனைவரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. இந்த வருஷம் ஆட்சி மாற்றம் வரட்டும், நல்லதே நடக்கட்டும். தமிழக வெற்றி கழகம், தளபதி விஜய்.